வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நீதிமன்றத்திற்குள் சட்டத்தரணியை தாக்கினாரா போலீசார்? பிணை வழங்கப்பட்டவுடன் தூக்கி கொண்டாடிய ஆதரவாளர்கள். அமைச்சருடன் நேரடியாக தொலைபேசி அழைப்பு. வெடித்தது சர்ச்சை. நடந்ததென்ன? 15 வருடங்கள் நீடிக்கும் மர்மம். மாணிக்க கங்கை அருகில் கோட்டபாயவுக்கு சொந்தமான வீடு அரசினால் பறிமுதல். அம்பலப்படுத்திய பத்திரிகை ஆசிரியரை வெருட்டிய மகிந்தவென கூறிய அனுர. மகிந்தவை சந்திக்க செல்பவர்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடை. இனி இதை செய்ய முடியாது. மைத்திரிபால சிறிசேனவிடம் 5 மணி நேர விசாரணை. அடுத்தடுத்து அழைக்கப்படும் முன்னாள் ஜனாதிபதிகள். காரணம் என்ன? மட்டக்களப்பில் சிறுமி பாலியல் துஷ்பிரயோகம். யாழில் சாமியார் வேடம் பொறிவைத்து பிடித்த போலீசார். நடந்ததென்ன? இளைஞர்கள் கடத்தி படுகொலை. தண்டனை தேவை. விடுதலை புலிகளின் தலைவர் உயிருடன் இருந்திருந்தால் அவருக்கும் அமைச்சர் பதவி. சரத் பொன்சேகா கூறியதென்ன? செம்மணி மனித புதைகுழி அகழ்வு திட்டமிட்டே தாமதிக்கிறது அனுர அரசு. எழுந்துள்ள குற்றச்சாட்டு. அனுரவின் பெயரை வைத்து ஏமாற்றும் அமைச்சர்கள். ஜனாதிபதி அனுரவும் ஏமாற்றப்பட்டதுதான். உச்சகட்ட காதுகுத்தல். மனோ கணேசன் ஆவேசம். ஏமாட்டுகிறீர்கள். எங்களை மட்டுமல்ல, அனுரகுமார் சானாக கேட்டு ஜனாதிபதி ஏமாட்டுகிறீர்கள். நாங்கள் வாங்கிறோம். மனோ கணேசன். லஞ்சீட் பாவனைக்கு முற்றாக தடை. வெளியான அவசர தகவல். கழிப்பறை குழியில் எரிவாயு எடுக்க முற்பட்ட நபருக்கு ஏற்பட்ட பரிதாப சம்பவம். கல்கிச நீதிமன்ற வளாகத்தில் சட்டத்திரணி ஒருவரை தாக்கியதாக குற்றஞ்சாட்டப்பட்ட போலீஸ் உத்தியோகத்தர் பிணையில் செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதேவேளை பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்ட பிறகு குறித்த போலீஸ் அதிகாரிக்கு நீதிமன்றத்தின் வெளியே அமோக வரவேற்பு வழங்கப்பட்டுள்ளன. இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், அண்மையில் கல்கிச நீதிமன்ற வளாகத்தில் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவருக்கும் சட்டத்திரணி ஒருவருக்கும் முரண்பாடு ஏற்பட்டிருந்தது. சிரேஷ்ட சட்டத்திரணி குணரத்ன வன்னிநாயக்க என்பவர் மீது போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் தாக்குதல் நடத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பில் பல்வேறு தகவல்கள் வெளியிடப்பட்டு பரபரப்பாக பேசப்பட்டிருந்தன. நீதிமன்ற வளாகத்தில் சட்டத்திரணி ஒருவர் தனது வாகனத்தை வெளியில் எடுக்கும் போது ஏற்பட்ட முரண்பாட்டு நிலைமையே இந்த மோதலுக்கு காரணம் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த குறித்த சட்டத்திரணி கடுமையான வார்த்தைகளால் போலீஸ் கான்ஸ்டபிளை திட்டும் காட்சிகள் சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்டிருந்தன. இந்த சம்பவம் இடம்பெற்ற வேளை இந்த சட்டத்திரணி போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரியவுடன் நேரடியாக தொடர்பு கொண்டு பேசுவது போன்ற காணொளிகள் வெளியிடப்பட்டிருந்தன. எவ்வாறெனினும் இந்த தகவல் பொய்யானதென போலீஸ் ஊடக பிரிவு அறிவித்துள்ளது. குறித்த சட்டத்திரணி போலீஸ் மா அதிபருடன் குறித்த சந்தர்ப்பத்தில் நேரடியாக உரையாற்றவில்லை என போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த தொலைபேசி உரையாடல் மேற்கொள்ளப்பட முன்னரே போலீஸ் உத்தியோகத்தர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். இதனை அடுத்து அந்த போலீசார் மீது தாக்குதல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த சம்பவம் நீதிமன்ற வளாகத்திற்குள்ளேயே இடம்பெற்றதை அடுத்து இலங்கை வழக்கறிஞர் சங்கம் கடும் கண்டனம் வெளியிட்டிருந்தது. இதேவேளை கல்கிச நீதிவான் நீதிமன்ற வளாகத்தில் இடம்பெற்ற சம்பவத்துடன் தொடர்புடைய சட்டத்திரணியின் நடவடிக்கை குறித்து பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளார். சட்டத்தரணியின் அநாகரிகமான செயல் நீதிமன்றை அவமதிப்பதாகவே கருதப்பட வேண்டும் எனவும் சட்டத்திற்கு மேல் எவரும் இல்லை எனவும் குறித்த சட்டத்தரணிக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். சட்டத்தரணியுடன் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக தடுப்பு காவலில் வைக்கப்பட்ட போலீஸ் உத்தியோகத்தருக்கு ஏதேனும் அநீதி இழைக்கப்பட்டிருந்தால் அதற்காக குரல் கொடுக்க தயங்க போவதில்லை எனவும் அமைச்சர் மேலும் தெரிவித்திருந்தார். திணைக்களத்திற்கு பொறுப்பான அமைச்சர் என்ற வகையில் தாம் இந்த விடயத்தில் தலையீடு செய்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த சம்பவம் தொடர்பில் பக்கச்சார்பற்ற விசாரணை நடத்தப்படும் என போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மாணிக்க கங்கை வனப்பகுதியில் சட்டவிரோதமாக கட்டுமானம் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் சர்ச்சைக்குரிய நிலம் நேற்று நீர்ப்பாசனத்துறையிடம் அதிகாரப்பூர்வமாக ஒப்படைக்கப்பட்டுள்ளது. சட்டமா அதிபர் வழங்கிய அறிவுறுத்தல்களின்படி இந்த கையகப்படுத்தல் மேற்கொள்ளப்பட்டதாக நீர்ப்பாசன இயக்குநர் ஜெனரல் ஏ குணசேகர உறுதிப்படுத்தியுள்ளார். 2010 ஆண்டு ஜனவரியில் ஒரு செய்தித்தாள் இந்த விடயம் தொடர்பில் இந்த சொத்து குறித்தும் அதன் கட்டுமான விவரங்களையும் அம்பலப்படுத்தியிருந்தது. வரி செலுத்துவோரின் பணத்திலிருந்து சம்பளம் பெறும் அரச ஊழியரான கோட்டபாய கதிர்காமத்தில் ஒரு நிலத்தில் ஒரு மாளிகையை எவ்வாறு கட்டினார்? கதிர்காமத்தில் உள்ள நீர்வளங்கள் வாரியம் இந்த சொத்துக்கு கோட்டபாயவின் பெயரில் தண்ணீர் கட்டணங்களை எவ்வாறு வழங்கியது? இவை இலங்கை மக்கள் தெரிந்து கொள்ளும் உரிமை கொண்ட கேள்விகள் எனவும் வளாகத்துடன் இணைக்கப்பட்ட நீர் மற்றும் மின்சார கட்டணங்களை வெளியிட்டதன் மூலம் இவ்விடயத்தை கேள்விக்குள்ளாக்கியிருந்தது. இதேவேளை எந்தவொரு நடவடிக்கையையும் எடுப்பதற்கு முன் முழுமையான மற்றும் பாராபட்சமற்ற விசாரணைகளின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி தற்போது விசாரணைகள் நடைபெற்று வருவதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க முன்னர்
அவர் தேர்தல் பிரச்சாரங்களில் தெரிவித்திருந்தார். ஆரம்பத்தில் இந்த மாளிகையின் இருப்பை அம்பலப்படுத்திய லங்கா செய்தித்தாள் ஆசிரியரின் உயிருக்கு ராஜபக்ச ஆட்சி காலத்தில் அச்சுறுத்தல் இருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இதேவேளை கதிர்காம துறைமுக அதிகார சபை ஓய்வு இல்லத்திற்கும் மாணிக்க கங்கைக்கும் இடையில் கதிர்காமத்தில் உள்ள வனராஜா பிளேஸ் டிப்போ சாலையில் அமைந்துள்ள ஒரு நிலத்தில் இந்த கட்டுமானம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இந்த நிலம் நீர்ப்பாசனத்துறை வனராஜா பிளேஸின் ஒரு பகுதியாகவும் இருந்துள்ளது. மேலும் குற்றவியல் புலனாய்வுத்துறை இந்த விவகாரம் குறித்து விசாரணையை தொடங்கியிருந்தது. ராணுவ வீரர்கள் உட்பட அரசாங்க வளங்களை பயன்படுத்தி அரசுக்கு சொந்தமான ஒரு சொத்து சட்டவிரோதமாக கையகப்படுத்தப்பட்டு உருவாக்கப்பட்டதாக எழுந்த குற்றச்சாட்டுகள் மீது இந்த விசாரணைகள் கவனம் செலுத்தியிருந்தன. கட்டுமானத்தில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் தொடர்பு குறித்தும் விசாரணையில் ஆராயப்பட்டிருந்தது. விசாரணையின் ஒரு பகுதியாக முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச மற்றும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் முன்னாள் பாதுகாப்பு அதிகாரி நெவில் வன்னியராட்சி மற்றும் முன்னாள் ஜனாதிபதியின் மகன் ஜோசித ராஜபக்ச ஆகியோரிடமிருந்து சிஐடியினர் வாக்குமூலங்களை பதிவு செய்திருந்தனர். மேலும் வழக்கு தொடர்பான சட்ட நடவடிக்கைகள் இதுவரை நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த நடவடிக்கைகள் முடியும் வரை சிஐடி காவலில் இருந்த சொத்து மற்றும் கட்டமைப்பு நீர்ப்பாசனத்துறையிடம் ஒப்படைக்க வேண்டும் என சட்டமா அதிபர் அறிவுறுத்தியுள்ளார். தனது நிலத்தில் உள்ள எந்தவொரு கட்டுமானமும் தனது உரிமையின் கீழ் வரும் என்ற கொள்கையின் அடிப்படையில் கையகப்படுத்தல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக திணைக்களம் உறுதிப்படுத்தியதுடன் கோட்டபாய ராஜபக்சவுக்கு சொந்தமான கட்டுமானம் என கூறப்பட்ட சர்ச்சைக்குரிய இந்த நிலம் நேற்றைய தினம் நீர்ப்பாசனத்துறையிடம் அதிகாரப்பூர்வமாக ஒப்படைக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்திப்பதற்காக தங்காலை கார்லன் இல்லத்திற்கு வருகை தருபவர்களுக்கு புகைப்படம் எடுப்பதற்கு தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன. முன்னாள் ஜனாதிபதியின் பாதுகாப்பு அதிகாரிகளால் குறித்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. அவரை பார்வையிடுவதற்காக நாள்தோறும் பெருமளவான மக்கள், அரசியல்வாதிகள் உள்ளிட்டோர் படையெடுத்து வருகின்றனர். மேலும் இவ்வாறு வரும் பொதுமக்கள் உணவுகள் உள்ளிட்டவற்றை மஹிந்த ராஜபக்சவுக்கு எடுத்து வருவதுடன் அவருடன் புகைப்படம் எடுத்துக் கொள்வதிலும் ஆர்வம் காட்டி வருகின்றனர். எனினும் முன்னாள் ஜனாதிபதியின் பாதுகாப்பு அதிகாரிகள் அவரோடு புகைப்படம் எடுப்பதற்கு தற்போது தடை விதித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நேற்று காலை லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிற்கு விசாரணைக்காக வருகை தந்திருந்தார். 15 ஆண்டுகளுக்கு முன் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடன் தொடர்புடைய ஒரு நிறுவனத்தில் நடந்த மோசடி தொடர்பாக வாக்குமூலம் அளிக்க முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஆணைக்குழுவால் அழைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பில் 5 வயதான சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்துவிட்டு யாழ்ப்பாணம் செல்வச்சந்நிதி ஆலயத்தில் சாமியார் வேடத்தில் திரிந்த சந்தேக நபரான 51 வயதுடையவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த 2017ஆம் ஆண்டு காலப்பகுதியில் மட்டக்களப்பு பகுதியில் சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட நபர் நீதிமன்றில் முற்படுத்தப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டு பின்னர் பிணையில் செல்ல நீதிமன்றம் அனுமதித்திருந்தது. பிணையில் வெளியே வந்த நபர் கடந்த 8 வருட காலமாக தலைமறைவாக வாழ்ந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் குறித்த நபர் செல்வச்சந்நிதி ஆலய பகுதியில் சாமியார் வேடத்தில் கையில் வேலுடன் வாழ்ந்து வருவதாக வல்வெட்டித்துறை போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் ஆலயத்திற்கு விரைந்த போலீசார் சந்தேக நபரை கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட நபரிடமிருந்து வேல் உள்ளிட்ட சில பூஜை பொருட்களை போலீசார் மீட்டுள்ளதுடன் சந்தேக நபரை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். அபராதுவ பகுதியில் வீட்டின் கழிப்பறை குழியில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். அபராதுவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நாகசந்திய பிலானாவில் வசிக்கும் 56 வயதுடைய நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் தனது வீட்டில் அமைக்கப்பட்டுள்ள மலக்கழிவு செல்லும் குழாயிலிருந்து கார்பைட் போன்ற பொருளை சேமித்து எரிவாயு எடுக்க முற்பட்ட போது படுகாயமடைந்துள்ளார். இதனை அடுத்து காலி தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் உயிரிழந்துள்ளார். மலையக ஜேவிபி அமைச்சர்கள் அனுரவை ஏமாற்றுகிறார்கள் என முற்போக்கு கூட்டணி தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த 10,000 தனி வீட்டு திட்டம் என்பது தமிழ் முற்போக்கு கூட்டணியினராகிய நாம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை அழைத்து வந்து நோர்வுட் நகரில் அவருக்காக நாம் நடத்திய வரவேற்பு நிகழ்வில் அவரிடம் கேட்டு பெற்று அவரது வாயால் இந்திய அரசின் சார்பில் அவர் வழங்கிய உறுதிமொழியின் மூலம் இலங்கை வாழ் மலையக மக்களுக்கு நாம் பெற்றுக் கொடுத்ததாகும். இதையே இன்றைய அரசு முன்னெடுக்க முனைவதாக தெரிகிறது. நல்லது, அதற்கு நாம் ஒத்துழைப்பு வழங்க தயாராக உள்ளோம். ஆனால் அரசாங்கத்தில் இருக்கும் ஜேவிபியின் மலைநாட்டு அமைச்சர்கள், எம்பிக்கள் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் தாம் அனுபவமற்றவர்கள் என்பதை முழு உலகிற்கே வெளிச்சம் போட்டு காட்டி வருகின்றனர் என குறிப்பிட்டுள்ளார். அதேவேளை இந்த எம்பிக்கள் மக்களை மாத்திரமல்ல ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவையும் ஏமாற்றுகிறார்கள் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
மாணவர்கள் உள்ளிட்ட 11 இளைஞர்களை கடத்தி கப்பங்கோரி படுகொலை செய்தமைக்காக முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கர்ணகொட போன்றவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என முன்னாள் ராணுவ தளபதி ஃபீல்ட் மாஸ்டர் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். மேலும் அவர் கூறுகையில், வசந்த கர்ணகொட, சவேந்திர சில்வா போன்ற தளபதிகளுக்கு சர்வதேசத்தால் தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன. ஆனால் சரத் பொன்சேகாவுக்கு தடைகள் விதிக்கப்படவில்லை என மஹிந்த ராஜபக்சவின் பேச்சாளர் கூறியதை நான் அவதானித்தேன். அவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அமெரிக்காவால் முதலில் எனக்குத்தான் தடைகள் விதிக்கப்பட்டன. இந்த தடைகள் காரணமாக நான் இன்றளவும் அமெரிக்காவுக்கு செல்ல முடியாது. ஆனால் ராஜபக்சர்களுக்கு தடைகள் இல்லை. அவர்கள் சுதந்திரமாக அமெரிக்காவுக்கு சென்று வருகின்றனர். அத்துடன் கர்ணகொட போன்ற இழிவான செயல்களில் நான் ஈடுபட்டதில்லை. மாணவர்கள் உள்ளிட்ட 11 இளைஞர்களை கடத்தி கப்பங்கோரி படுகொலை செய்தது கர்ணகொட என்பது அனைவருக்கும் தெரிந்த விடயம். எனவே அத்தகைய நபர்களுக்கு பொருளாதார தடைகள், பயண தடைகள் மட்டும் போதாது, அவர்கள் சிறையில் இருக்க வேண்டியவர்கள் எனவும், மேலும் 2005ஆம் ஆண்டில் வடக்கு தமிழ் மக்களின் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்காமல் இருப்பதற்காக விடுதலை புலிகள் அமைப்பு பயன்படுத்தப்பட்டதாக பசில் ராஜபக்ச ஒப்புக்கொண்டிருந்தார் எனவும், விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் உயிருடன் இருந்திருந்தால் மஹிந்தவின் அரசில் அவருக்கும் அமைச்சர் பதவி வழங்கப்பட்டிருக்கும் என ஃபீல்ட் மாஸ்டர் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். செம்மணி மனித புதைகுழி அகழ்வு திட்டமிட்டே தாமதிக்கிறதென தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் ஐங்கரநேசன் குற்றஞ்சாட்டியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், செம்மணி மனித புதைகுழிகளை அகழ்வதற்கு தேவையான நிதி மூலத்தை கண்டறிவதோ போதிய நிதியை ஒதுக்குவதோ தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு இயலாத ஒன்றல்ல. நிதியை ஒரேயடியாக விடுவிப்பதும் இயலாத ஒன்றல்ல. ஆனால் அரசாங்கம் நிதியை கால இழுத்தடிப்புகளுக்கு பிறகு கட்டம் கட்டமாகவே விடுவித்து வருகிறது. செம்மணி மனித புதைகுழிகளில் இருந்து மிக பெரும் எண்ணிக்கையில் எலும்புக்கூடுகள் ஒரேயடியாக வெளிப்படுவதை இந்த அரசாங்கம் விரும்பவில்லை. அவ்வாறு வெளிப்படுவது படை தரப்பை ஒருபோதும் தண்டிக்க விரும்பாத தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு உள்ளூரிலும் சர்வதேச அரங்கிலும் பெரும் நெருக்கடிகளை ஏற்படுத்தும். இதனால் நிதியை காரணம் காட்டி செம்மணி மனித புதைகுழி அகழ்வு திட்டமிட்டே தாமதிக்கப்படுகிறது என அவர் குற்றஞ்சாட்டியுள்ளார். நாட்டில் எதிர்வரும் காலத்தில் லஞ்சீட் பாவனை முற்றாக தடை செய்யப்பட உள்ளதாக மத்திய சுற்றாடல் அதிகார சபை தெரிவித்துள்ளது. அதன்படி லஞ்சீட்டுக்கு மாற்றாக பிளாஸ்டிக் அல்லாத லஞ்சீட்கள் அறிமுகப்படுத்தப்படும் என்று மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் தலைவர் பேராசிரியர் திலக் ஹேவாவசம் தெரிவித்துள்ளார். அடுத்த மாதம் 1ஆம் திகதி முதல் இலவசமாக வழங்கப்படாத பொலித்தீன் கொள்கலன் பைகளுக்கு நுகர்வோரிடமிருந்து வசூலிக்கப்படும் தொகை பற்றிச்சீட்டில் குறிப்பிடப்பட வேண்டும் எனவும் நுகர்வோர் விவகார அதிகார சபை அண்மையில் வர்த்தமானி முன்வைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.